மெத்தனால், கள்ளச்சாராயம். ஸோ ஆல்கஹால் எடுக்கிறதே பாதிப்பு தான். அதுலேயும் கள்ளச்சாராயம் என்னென்ன விளைவுகள் உருவாக்கும்னு நம்ம எல்லாருமே இப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கிறதுலேருந்து நம்ம பார்த்தாச்சு. என்னதான் அப்படி பண்ணது அந்த கள்ளச்சாராயம்? ஸோ இது உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், உங்களோட நரம்பியல் மண்டலத்தை முழுமையாக பாதிக்கக்கூடியதுங்க. எந்த மாதிரியெல்லாம் மாற்றம் அடையலாங்க? ஜென்ரலாக ஆல்கஹால் இன்டேக் அப்புறம் அந்த நபரை கவனிச்சிங்கன்னா அவங்களோட பியூப்பிள் டைலேட் ஆகிருக்கும். அவங்களோட பியூப்பிள் விரிவடைகிறதுலேருந்து, கண் பார்வை மங்களா தெரியறதுலேருந்து, கை கால்கள் நடுக்கத்திலிருந்து, நாக்கு உச்சரிப்பு மாற்றங்கள் கவனிக்கலாம், உடல் தடுமாற்றம் ஆகிறது கவனிக்கலாம். இந்த அளவுக்கு மெடுலா ஆப்லங்கேட்டாங்கிறது மூளையோட தண்டு முழுமையாக அதோட செயல்கள் மாறுதுங்க. அப்போ இது ஒரு சாதாரணமாக ஆல்கஹால் எடுக்கிறப்ப இந்த பாதிப்பு இருக்கிறப்ப மெத்தனாலுங்கிறது கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பதப்படுத்தக்கூடிய ஒரு ரசாயனம். அது ஒரு சீப்பஸ்ட் ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்துகிறப்ப அதில் டேமேஜ் ஆகிறதுங்கிறது கண் பார்வை போகிறதுலேருந்து, உங்களோட சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்லேருந்து, பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுலேருந்து, திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் சிவியர் டேமேஜஸ் உருவாக்கவே செய்யும். இப்போ இதெல்லாம் நம்ம ரிக்கவர் பண்ண முடியுமா? இல்லை. சிதைவுங்கிறது ஒரு தடவை நடந்துருச்சுன்னா நடந்தது தான். அது எவ்வளோ பர்சன்ட்டுங்கிறது மட்டும்தான் நபரை பொறுத்து மாற்றம் அடையுது, வயதை பொறுத்து மாற்றம் அடையுது. இதே ஒரு டயபெட்டிக் பர்சன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்க கார்டியாக் அட்டாக் வரைக்கும் போய் சேரலாம். இதே ஹைப்பர் டென்ஷன் பிபி 150க்கு மேலே அவங்களுக்கு நார்மலாகவே சூட்டப் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இந்த மெத்தனால் அவங்க உயிரையே எடுக்கக்கூடிய ஒரு பின்விளைவுகள் உருவாக்கும். போதைங்கிறது எந்த இடத்துலையும் ஒரு பழக்கம் கிடையாதுங்க, அது ஒரு நோய். ஆல்கஹால் இன்டேக்குங்கிறது நோய். அதில் என்ன கள்ளச்சாராயம் நல்ல சாராயம், அது ஒரு நபரை பாதிக்கல, ஒரு குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஒரு நபரால் ஒரு குடும்பத்துக்கே ஒரு பின்விளைவுகளை உருவாக்கி ஒரு சேதம் அடையக்கூடிய ஒரு நோய். இதிலிருந்து ரிட்டர்ன் வரலான்லாம் நினைக்கவே முடியாது. இதில் டேமேஜ் ஆன உங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆனது தான். ஸோ இதை ரொம்ப புத்திசாலித்தனமாக விழிப்புணர்ச்சியோடு வெளியில் வாங்க. டி அடிக்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாம். டி அடிக்ஷன் ஒரே ஒரு டைம் தான் பாசிபிள். உங்களோட மனதைரியம் மன உறுதியை வச்சு மட்டும்தான் இதிலேருந்து நீங்கள் பின்வரவே முடியும். ஸோ இதை பழக்கமாகவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட சோர்ஸாகவும் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. இது உங்கள் உடலுக்கும் சரி, உங்கள் மன நிம்மதிக்கும் சரி, உங்கள் குடும்பத்துக்கும் சரி, சமுதாயத்துக்கும் கேடு மட்டுமே தரும்.